தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை தண்ணீர் சாலையில் ஓடும் அவலம் நீடிக்கிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடத்தூர் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடத்தூர் பேரூராட்சியில் முக்கிய பகுதிகள் வழியாக கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் வீரகானூர் வழியாக பொட்டிரெட்டிப்பட்டி சாலையின் குறுக்கே செல்லும் கல்லாற்றில் கலக்கிறது. ஆனால் இந்த கால்வாய் முழுமையாக அமைக்கப்படாததால் கழிவுநீர் திறந்த வெளியில் சென்று கல்லாற்றில் கலக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நாங்கள் பஞ்சாயத்துக்கு பல முறை முறையிட்டோம், கிட்டத்தட்ட 5-6 முறை முறையிட்டோம். செயல்படுத்துகிறோம் இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செயல்படுத்தலை. எங்களுக்கு நோய் அதிக அளவு வந்து கொண்டே இருக்குது. அதனால் தயவு செய்து கவர்மெண்ட்டு இதை முறையிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை ஆற்று வரையும் எடுத்துகிட்டு போய் இந்த டிச்சு தண்ணியை உடும்படியாக மிக தாழ்மையுடன் வீரகண்டனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன், ஊர் பொதுமக்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். அது டிச்சு ட்ரைனேஜ் சரியாக போடாததுனால தண்ணி ஊரில் தேடுறதுனால ரேஷன் கடையெல்லாம் போய் ஒரு அடி தண்ணிக்கு மேலே நிற்கிதுங்க. போய் ரேஷன் கடையாக நிற்க முடியல. ரேஷன் கடையும் ஊரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே கொசு தொல்லை அதிகமாக உருவாகுது. அது இல்லாத அதுக்கு ரேஷன் கடைக்கு அந்தாட்டம் ஒரு பெரிய டிச்சு ஒன்று இருக்குது. அந்த டிச்சில் போய் தேங்கி நிற்கிது தண்ணி. இந்நிலையில் கல்லாறு வரை முழுமையான கால்வாய் அமைக்க வேண்டும் என வீரகானூர் பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து வீரகானூர் மசூதி அருகில் கற்கள் மற்றும் மண்ணை கொட்டி கழிவுநீர் செல்லும் பாதையை பொதுமக்கள் அடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் வந்தால் துப்புரவு பணியாளர்கள் உடனடியாக தூர்வார்கின்றனர். இருப்பினும் கால்வாய் தூர்வாரப்பட்டவுடன் வீரகானூர் பகுதியினர் மீண்டும் கால்வாயை அடைத்து விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடத்தூரில் இருக்கிற சாக்கடை ஃபுல்லாக எங்கள் ஊர் வழியாக வருது. அதனால் மழை பெஞ்சா நல்லா கொசு தொல்லைங்க அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு நிறைய நோய்கள் பரவுது. அதை பேரூராட்சி சொல்லி அதை சரியான நடவடிக்கை எடுக்கல. அதனால் நிறைய நோய் பரவும், நிறைய கொசு வருதுங்க. அதனால் அந்த சாக்கடை ஃபுல்லாக சரி பண்ணி கல்லாறு வரையும் கொண்டு போய் விடணுன்றதை எங்கள் வேண்டுகோள். இதுக்கு கடத்தூர் பேரூராட்சி முறையான வழி ட்ரைனேஜர் அமைக்காததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடக்கிறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே அந்த வழியே போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பெரியவங்க பார்த்து ஏதாவது பண்ணி இதுக்கு முறையான ட்ரைனேஜர் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு கழிவுநீர் வழியாக சரியான வழியில் போகிறதுக்கு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டு. தற்போது போக்குவரத்து மிகுந்த சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். சாக்கடை தண்ணி எங்கள் ஊர் வழியாக பாயுது. அதனால் கொசு நிறைய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நோயில் வரத்துக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணி அந்த சாக்கடை தண்ணி கடத்தூர்லேருந்து வர சாக்கடை தண்ணி கொண்டு போய் ஆற்றுல டிச்சு கட்டி விட்டாக்கா கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். எனவே சீரான கழிவுநீர் கால்வாய் அமைப்பை ஏற்படுத்தி சாக்கடை தண்ணீர் சாலையில் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்தியாளர் குழு, நியூஸ் 7 தமிழ்.